ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு ஒரு வழியாக 3 படம் வரப்போகுது. அந்த 3 படத்தோட ட்ரைலர் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 படத்தில் எந்த படம் ஹிட் ஆக போகுது, எந்த படம் மொக்கையாக போக போகுது, எந்த படம் ட்ரால் ஆக போகுது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளிக்கு மொத்தம் 3 படம் வருது. டியூட், பைசன், டீசல். நீ என்னடா சொல்கிறது, எங்களுக்கு தெரியும். அப்படின்னு 3 படம் வருது. டியூடோட ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. எல்லாரோட ஃபோக்கஸுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரேஷன் வந்து எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டியூட் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது ப்ரிஃபரன்ஸ் வந்து பைசனுக்கு கொடுப்பாங்க. தேர்டு தான் ஒரு வேளை நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டீசலுக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக போவாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கக்கூடிய டியூட் அது ஒரு நார்மலான ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி, லவ்லேருந்து மேரேஜுக்கு கன்வெர்ட் ஆச்சா அப்படின்ற ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியில் வந்து எமோஷன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த படத்தை முழுக்க வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நம்பி இருக்கிற ஒரு படம் தான். ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு ஏற்ற மாதிரி அந்த எமோஷன் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து அவரோட எஃபர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவரோட யூனிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் ஸ்டைல்ஸ் எல்லாம் இந்த படத்துக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. யூஸ்வலானது தான், பட் கொஞ்சம் ஒரு பீக்கில் பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த கதை நடக்கிற விஷயம், கதை கொண்டு போகிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எல்லாமே ஆடியன்ஸோட எமோஷனோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அவர் பண்ணுற அந்த யூனிக்கான ஸ்டைல்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபன்னாகவும் ஒரு பாசிட்டிவாகவும் தெரியும். சப்போஸ் அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அந்த கதை நடக்கிற எமோஷன், கதை சார்ந்த விஷயம் எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகணும்னா அவர் பண்ணுறது கண்டிப்பாக ட்ரோல் மெட்டீரியலில் போய் தான் முடியும். யூஸ்வலாக இப்போ டியூடுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கு. கியூட்டா இல்ல, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாரு. பட் டிராகன் படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் அவர் இதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டில் தான் இருந்தார். ஏன்னா அவர் டிராகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசினார். அந்த விஷயம் ஃபிலாசபி சொல்கிறேன், பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சில விஷயம் சொன்னால் அப்பயும் ட்ரோல் பண்ண தான் செஞ்சாங்க. பட் படம் ரிலீஸ் ஆன முதல் நாளுக்கு அப்புறம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எப்போ என்ன நடக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதே வரிசையில் இந்த படமும் மேபி இருக்கலாம். ஆனால் சில ப்ரொமோஷன் ஈவெண்ட் போகும்போது மமிதா அவர்களும் பிரதீப் ரங்கநாதனும் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம்லாம் லைட்டாக க்யூட்டாக பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து காண்டேத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்கள ட்ரோல் பண்ணலாமா இல்லை தூக்கி கொண்டாடலாமா அப்படின்ற விஷயத்தை வந்து. ஸோ அதான் டியூட் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட எமோஷன்ஸ், கதை, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் படமாக மாறும். பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் இன்னும் ஃபேன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. சப்போஸ் ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா லைட்டாக விசிறு தட்டினாலும் போதும், மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விளிம்பில் தொங்கிட்டு இருக்க படம் தான் டியூடு. அட பேயில போவான், அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கான். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சொல்லக்கூடிய நம்ம மாரி செல்வராஜாவோட பைசன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே நிறைய பேத்துக்கு சலிப்பு வந்திருக்கலாம். கர்ணன் மாதிரியே இருக்குது. சொல்ல போனோன்னா கர்ணன் இப்போ இது த்ருவ் விக்ரம் நடிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுருவாங்க போல். கர்ணன் படத்துலேயே கபடி சீனை வச்சு ஒரு ஏற்றத்தாழ்வு மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வரும். நான் அப்போவே நோட் பண்ணேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கபடி வச்சு தான் ஒரு படம் இருக்குது அப்படின்னு. பட் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. மாமன்னன், அப்புறம் வாழை, அதை தாண்டி இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நெகட்டிவ் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது யூஷுவல். ஏன் அப்படின்னா இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக ஃபன்னாக ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்குள்ளே தோணும். இருக்கட்டும், உங்களுக்கு கஷ்டம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி அவருக்கு கான்டெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களோட இருக்குது. நினச்சால் கூட அவர் முதலமைச்சர்களோட பேசலாம். ஸோ அவர் ஊரில் இருக்கிற ஒரு பிரச்சனையை டேரெக்டாக அங்கே போய் சொல்லி சால்வ் பண்ணலாம். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் வேணும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும்
இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேர்ட் ஃபிலிமாக எல்லோரும் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா டீசல் படத்துக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பம். ஹரிஷ் கல்யாணோட மார்க்கெட்டை தாண்டி அவரோட கெப்பாசிட்டியை தாண்டி ரிஸ்க் எடுத்து பண்ண படம் தான் டீசல். இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. பட் கம்பேர் டு டியூட் அண்ட் பைசன் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரமோஷன் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. யாருமே அவ்வளோவா நோட் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த படம் எப்படியான ஒரு ப்ரொடிக்ஷனில் இருக்குது அப்படின்னா கமர்ஷியல் காம்படிஷன் தான். கமர்ஷியல் காம்படிஷன் டியூடோட காம்படிஷன் தான் இந்த படம். இந்த படம் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபேமிலி வைஸாக இல்லைன்னா கூட ஒரு கமர்ஷியல் வைஸாக சினிமா ஃபேன்ஸ் மூலிமா பசங்க மூலிமா கண்டிப்பாக இந்த படம் வந்து தூக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு கொரியன் படத்துலேருந்து எடுத்து பண்ண ரீமேக்குன்னு கூட சொல்கிறாங்க. படம் வந்தால் தான் நம்ம எதுனாலுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹரிஷ் கல்யாணோட இந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா ஹரிஷ் கல்யாணோட தேர்ட் பிளாக் பஸ்டர் லோடிங்னு கூட சொல்லலாம். கடைசியாக 2 படம் பார்த்துருப்பீங்க, அவரோட ஸ்கிரிப்ட் அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கிங், ரப்பர் பந்து, அதுக்கப்புறம் இந்த படம் டீசல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய ப்ரெடிக்ஷன் வைஸ் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டீசல், டியூட், பைசன். ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.